அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு துபாய் வந்தோடனே எங்கே அவுட்டிங் போனோம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அவுட்டிங்காக இருந்ததுனால ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பக்கத்தில் உள்ள நெஸ்டோக்கு தான் போயிருந்தோம். ரொம்பவே பெரிய ஷாப்பிங் மால் இது. நெஸ்டோ ரீச் ஆகிட்டே உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு என் கண்ணில் பட்டது அபயா செக்ஷன் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஊரில் கூட பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரியாக ஷைனிங்கான கிளாத்து, மினுமினுண்டு ஸ்டோன் இல்லாமையே அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. ஒரு கிளாத்தும் தொட்டு பார்க்கும்போது அதில் வந்து திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு. அந்த மாதிரி கிராண்டாக உள்ளதுலாம். இன்னொரு இதில் வந்து ஸ்டோன் வச்சுருந்தாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக பார்த்ததே இல்லை. அது ஒரு ட்ரெஸ்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. அபய செக்ஷன்ஸ் முடிஞ்சவொடனே அப்படியே மேலே ஏறியாச்சு எக்ஸ்கலேட்டரில். தம்பியை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவுட்டிங் அழைச்சிட்டு போகிறோம். பார்த்தோன்னே அவர் அப்படியே ஓவராக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டார். என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கடை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாதா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு ரொம்பவே ஜாலியாகிட்டார் எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஹோம் அப்ளிகன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு செக்ஷனாக தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாகவே ஸ்கூல் திங்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஃபுல்லாகவே முசல்லா, பெட்ஷீட், பிளாங்கெட்ஸ், கார்பெட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. முசல்லா பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒன்று வாங்கணுன்னு தான் போயிருந்தோம். அதில் ஒரு பீஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். பிளாஸ்டிக் பைப் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். செமையாக இருந்துச்சு. குவாலிட்டி இங்கே செம சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து பெட்ஷீட், பிளாங்கெட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பெட்ஷீட்லாம் அவ்வளோ டிசைன்ஸ் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எல்லாத்தையுமே நம்ம வாங்கணும் போல தான் இருந்துச்சு. கலர்ஸ்லேயும் சரி, டிசைன்ஸ்லேயும் சரி, அடிச்சிக்கவே முடியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பிளாங்கெட்ஸும் அதே மாதிரி தான் செம சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு தொட்டு பார்க்கும்போது. இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லா கலர்லேயும் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் பொண்ணுக்கு பொட்டி சீர் வைக்கும் போது இந்த மாதிரிலாம் திங்ஸ்லாம் வச்சு தான் கொடுப்பாங்க. எங்கள் அத்தாவும் இதே மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு பொட்டி சீர் வைக்கும் போது. இதெல்லாம் பார்த்தோன்னா அதான் ஞாபகம் வந்துச்சு. சில பிளாங்கெட்ஸ்லாம் வந்து ஜிப் கவரில் வச்சுருந்தாங்க. சில பிளாங்கெட்ஸ்லாம் இந்த மாதிரி பொட்டி மாதிரியே இருந்துச்சு. எப்படின்னாக்கா பாக்ஸ்லேயே வந்து பொட்டி மாதிரி செஞ்சு அதுலேயே வச்சுருந்தாங்க. நம்ம கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, பேக் பண்ணுறதுக்குலாம் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த செக்ஷன் முடிஞ்சோடனே முசல்லா, கார்பெட்ஸ்னு வரிசலாக வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கார்பெட்ஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே. நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போனாக்கா ஹோம் டெக்கர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரமலான் டெக்கர்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யூடியூப்பில் நம்ம நிறையா பார்த்துருப்போம்.